அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் 6th to 10th தமிழ்ல நம்ம ஒரு வினாக்களா இதை பார்க்க இருக்கிறோம். ஸோ இது குரூப் 4 எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் நாம் 6th to 10th ஸோ யூனிட் வைஸாக ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம். சரிங்களா? சரி, வாழ்த்து திருவள்ளுப்பாளன் பார்க்கலாம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளார் எங்கே வந்து பிறந்தார் அப்படின்னா, கடலூர் மாவட்டம் மருதூரில். சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, வடலூர் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார். இது எங்கே இருக்குது அப்படின்னா, வடலூர் பக்கத்தில் இது இருக்குது. ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா சின்னம்மையார். ஸோ ராமலிங்க அடிகளார் பெற்றோர் வந்து ராமையா சின்னம்மையார். இவர் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். சரிங்களா? ஸோ ஜீவகாருண்ய ஒழுக்கமும் மனுமுறை கண்ட வாசகமும் இவர் எழுதிய நூல்கள். இவர் பாடல்கள் அனைத்தும் டேஷ் என தூக்கப்பட்டிருக்கு, திருவருட்பா. இவரோட பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா அப்படின்னு தூக்கப்பட்டிருக்கு. சமரச சன்மாக நெறியை வழங்கியவர் ராமலிங்க அடிகளார். சமரச சன்மாக நெறியை வழங்கினது ராமலிங்க அடிகளார். இவர் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக டேஷ் சங்கத்தை அமைத்தார், சன்மார்க்க சங்கத்தை அமைச்சார். இவர் அனைத்து மதங்களுடைய நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை அமைச்சாரு. ராமலிங்க அடிகளார் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க டேஷ் அமைத்தார். ஸோ ராமலிங்க அடிகள் வந்து பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க என்ன அமைச்சார் அப்படின்னா, சத்திய தர்மசாலையை அமைச்சார். ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க எதை நிறுவினார்? ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க எதை நிறுவனாரு அப்படின்னா, ஞான சபையை நிறுவனார். ஞான சபை. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் மனம் வாடியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகள் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் வந்து வடலூர். ஸோ ராமலிங்க அடிகள் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் வந்து வடலூர். ராமலிங்க அடிகள் வாழ்ந்த காலம் 5/10/1823 இருந்து 30/1/1874. திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5815. திருக்குறள். திருக்குறள் உள்ள பால்கள் என்னென்ன அப்படின்னா, அறம், பொருள், இன்பம். ஸோ 3 பால் இருக்கு. சரிங்களா? ஸோ திருக்குறள் இருக்கக்கூடிய பால்கள் என்ன அப்படின்னா, அறம், பொருள், இன்பம். உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். ஸோ உலக பொதுமறைன்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய நூல் வந்து திருக்குறள். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா, சென்னா புலவர், தெய்வ புலவர், நாயனார். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறள்ல எத்தனை குறட்பாக்கள் இருக்கு அப்படின்னா, 1330 குறட்பாக்கள். உலக பொதுமறை என போற்றப்படுவது எது அப்படின்னா, திருக்குறள். ஸோ உலக பொதுமறை என போற்றப்படுவது எதுனா திருக்குறள். திருக்குறள் எதன் கீழ் உள்ள நூல்? 11 கீழ்கணக்கு நூல். ஸோ திருக்குறள் வந்து எதன் கீழ் இருக்கக்கூடிய நூல் அப்படின்னா, 11 கீழ்கணக்கு. திருவள்ளுவரின் காலம் வந்து கிமு 31. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கெடுக்க. ஸோ அது எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, தற்போது உள்ள ஆண்டோட 31 வந்து நம்ம கூட்டணும். ஸோ 2024 + 31 என்ன வருதோ அதுதான் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு. சரிங்களா? திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ திருக்குறள் வந்து 107 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.